அனைவருக்கும் வணக்கம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியார் திண்ணியராக பெறின். ஒரு செயலை செய்து முடிக்கணும்னு சொன்னா மன வலிமை வேணும். அந்த மன வலிமை நம்மள அந்த செயல் செஞ்சு முடிக்கிறதுக்கான திடத்தை கொடுக்கும். நம்ம அந்த செயல்ல வெற்றி பெறறதுக்கான மன உறுதியை கொடுக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்கீம் முதலமைச்சரின் தாயுமானவர் வறுமை ஒழிப்பு திட்டம். தொடங்கப்பட்ட தினம் பாருங்க, பிப்ரவரி 19, 2024. நோக்கம், முதலமைச்சரோட தாயுமானவர் திட்டம் அடுத்த 2 ஆண்டுகளில் ஏறக்குறைய 5 லட்சம் ஏழ்மையான குடும்பங்களை வறுமையிலிருந்து மீட்டெடுக்க அனைத்து வகையான அரசாங்க உதவிகளையும் ஒருங்கிணைப்பதை நோக்கமாக கொண்டிருக்கு. இந்த ஸ்கீம் யாருக்காக பாருங்க, அடுத்த 2 வருஷத்துல 5 லட்சம் ஏழ்மையான குடும்பங்களை வறுமையிலிருந்து மீட்டெடுக்கணும். அனைத்து வகையான அரசாங்க உதவிகளையும் ஒருங்கிணைச்சு அவங்களுக்கு வழங்கணும். தமிழ்நாட்டில் ஆதரவற்றோர், தனித்து வாழும் மூதாட்டிகள், ஒற்றை பெற்றோரை கொண்ட குடும்பங்கள், ஆதரவற்ற குழந்தைகள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் நிதி சிக்கலில் உள்ளவர்கள் ஆகியோரை உள்ளடக்கிய 5 லட்சம் குடிமக்களுக்கு நிவாரணம் மற்றும் நிதி உதவி வழங்குதல். இவங்க யாருக்கெல்லாம் இந்த பெனிஃபிட் போய் சேரும்னு சொல்றாங்கன்னா, ஆதரவற்றோர், தனித்து வாழும் மூதாட்டிகள், ஒற்றை பெற்றோரை கொண்ட குடும்பங்கள், ஆதரவற்ற குழந்தைகள், மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த உதவி போய் சேரும். இந்த திட்டத்தோட நோக்கம், மேற்கூறிய அந்த நபர்களை வறுமையிலிருந்து வெளியேற செய்வது, அவர்களை மிகவும் எளிதாக வாழ தேவைப்படும் உதவியை வழங்குவது மற்றும் தன்னம்பிக்கை அடைய செய்வது, இதெல்லாம் இதோட நோக்கம். அமைச்சகம் மற்றும் துறை பாருங்க, முதல்வரின் தலைமையிலும் வழிகாட்டுதலின் படியும் இது தமிழக அரசால் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்துக்காக மொத்தமா 27,922 கோடி ரூபாய் ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த 2 துறையும் சேர்ந்துதான் இந்த நிதியை வழங்குறாங்க. பயனாளிகள் பாருங்க, மிகவும் ஏழ்மையான குடும்பங்கள். நிதி ஆயோக் அறிக்கையின்படி இம்மாநிலத்தின் மொத்த மக்கள் தொகையில சுமார் 2.2% அளவை உள்ளடக்கிய சுமார் 5 லட்சம் குடும்பங்கள் வறுமை கோட்டிற்கு கீழே வசிப்பதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த ரிப்போர்ட் வெளியிட்டவங்க நிதி ஆயோக். இலக்கு குழுக்கள் பாருங்க, ஆதரவற்ற தனிநபர்கள், தனித்து வாழும் மூதாட்டிகள், ஒற்றை பெற்றோரை கொண்டுள்ள குடும்பங்கள், ஆதரவற்ற குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள், இவங்க எல்லாருக்குமே நிதி உதவி கொடுக்கறது இதை நோக்கமா கொண்டிருக்கு. தகுதி வரம்பு பாருங்க, குறிப்பிட்ட சமூக பொருளாதார குறிகாட்டிகள் மற்றும் நிதி ஆயோக் நிர்ணயித்த வறுமை கோட்டு அளவுகோல்களின் அடிப்படையில் மிகவும் ஏழ்மையான குடும்பங்களை இலக்காக கொண்டுள்ளது. நிதி ஆயோக் வறுமை அப்படின்னு சொல்லி ஒரு சில புரோட்டோகால்ஸ் வச்சிருப்பாங்க. அதுக்கு எக்ஸம்ஷனா இருக்கிறவங்க தான் இந்த தகுதிக்குள்ள வருவாங்க. நிதி உதவி தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரரின் வங்கி கணக்கிற்கே நேரடியா இந்த நிதி உதவி வழங்கப்படும். வாழ்க்கை தரம் பாருங்க, இந்த திட்டம் தமிழ்நாட்டின் மிகவும் ஏழ்மையில் உள்ள குடும்பங்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த எண்ணுகிறது. மெயின்ஸ் எல்லாம் எழுதுறீங்கன்னா இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க. வறுமை குறைப்பு, இந்த திட்டத்தின் மூலம் 2 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் வறுமையை கணிசமாக குறைப்பதே அரசின் நோக்கம். 2 இயர்ஸ் இதுக்கு டார்கெட் கொடுத்திருக்காங்க. பயனாளர்கள், இந்த திட்டத்தின் மூலம் 5 லட்சம் நபர்கள் நன்மையை பெறுவார்கள். முக்கிய அம்சங்கள் பாருங்க, உதவி ஒருங்கிணைப்பு, வறுமை ஒழிப்புக்கான விரிவான ஆதரவை உறுதி செய்வதற்காக பல்வேறு அரசு நலத்திட்டங்கள் மற்றும் பலன்களை ஒருங்கிணைத்து வழங்குகிறது. துரித வாழ்க்கை மேம்பாடு, அடையாளம் காணப்பட்ட விளிம்பு நிலை குடும்பங்களின் வாழ்க்கை தரம் மற்றும் சமூக பொருளாதார நிலைமைகளை விரைவாக மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. கவனம் செலுத்தும் அணுகுமுறை, பலன்களை அதிகரிக்கவும் திறம்பட வறுமை குறைப்பை உறுதி செய்யவும் மிகவும் ஏழ்மையான குடும்பங்களை குறிவைக்கிறது. ஏழ்மையா இருக்கிற குடும்பங்களை கண்டறிஞ்சு அவங்களுக்கு நிதி உதவி பண்ணிட்டு வராங்க. செயல்படுத்துதல், அடையாளம் காணும் செயல்முறை, தகுதியான குடும்பங்களை துல்லியமாக அடையாளம் காண நிதி ஆயோக் அறிக்கை மற்றும் பிற தொடர்புடைய ஆதாரங்களில் இருந்து தரவை பயன்படுத்துகிறது. இதுக்கான ரிப்போர்ட்ஸ் கொடுக்கறவங்க நிதி ஆயோக். அவங்களோட தரவுகள்ல தான் யாரெல்லாம் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்காங்கன்ற அந்த குறிப்பு வச்சிருப்பாங்க. விரிவான ஆதரவு, நிதி உதவி, சமூக நலத்திட்டங்கள், திறன் மேம்பாட்டு முயற்சிகள் மற்றும் அடிப்படை வசதிகளுக்கான அணுகல் உள்ளிட்ட பல்வேறு ஆதரவு நடவடிக்கைகளை வழங்குகிறது. கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு, வறுமை ஒழிப்பு இலக்குகளை திறம்பட செயல்படுத்துதல் மற்றும் இலக்குகளை அடைவதை உறுதி செய்வதற்கான இதன் முன்னேற்றம் மற்றும் இதன் பயன்பாடு பற்றிய வழக்கமான மதிப்பீடுகளை கண்காணிக்கிறது. இந்த திட்டத்து மூலமா வறுமை ஒழிப்பை குறைக்கணும். இதுதான் மெயின். வறுமை ஒழிப்பு திட்டங்கள் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 20 அம்ச திட்டம் 1975 கொண்டு வந்திருப்பாங்க. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் IRDP 1978. ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலை வாய்ப்பு பயிற்சி ட்ரைசம்னு சொல்லுவாங்க. ட்ரைசம் 1979. வேலைக்கு உணவு திட்டம் 1977. தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் NREP எப்போன்னு பாத்தீங்கன்னா 1980. ஊரக நிலமற்றோர் வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் RLEGP 1983 கொண்டு வந்திருப்பாங்க. ஜவஹர் வேலை வாய்ப்பு திட்டம் 1989. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் 2006.
பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா 2010. இது எல்லாமே வறுமை ஒழிப்புக்காக போடப்பட்ட திட்டங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.